ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். உலக பெருங்கடல் தினத்தை ஆண்டுதோறும் ஜூன் 8ஆம் தேதி கடைபிடிக்கணும் அப்படின்னு 1992 பிரேசிலில் நடந்த மாநாட்டில் கனடாவால் முதன்முறையாக வலியுறுத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு பல நாடுகளில் இந்த தினம் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் அனுசரிக்கப்பட்டு வந்துச்சு. 2008 ஐநா சபையால் இந்த தினம் முறையாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அது முதல் ஆண்டுதோறும் ஜூன் 8ஆம் தேதி உலக பெருங்கடல் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் உலக பெருங்கடல் தின வாழ்த்துக்கள். பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுல கடலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. கடல்லேருந்து ஆவியாகக்கூடிய நீர் தான் மேகமாக உருவாகி மழையாக பொழியுது அப்படின்னு நாமெல்லாம் படிச்சிருக்கோம். மேலும் துண்டாடப்பட்டு கிடக்கிற கண்டங்களை ஒன்றிணைக்கிறதுல இந்த கடலுடைய பங்கு மகத்தானது. இந்த கடல்கள் வழியாக தானே பல நாடுகளுடைய வாணிபம் நடைபெற்றுக்கிட்டு வருது. அதோட ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் இடமாகவும் கடல் இருக்குது. இங்கே கிடைக்கக்கூடிய உயிர்கள் தானே பலரோட அன்றாட உணவாக இருந்துட்டு வருது. மேலும் இந்த உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வாழ்வாதாரமாக மாறி நிற்கிது இந்த கடல். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கடல் சில மனித நடவடிக்கைகள் காரணமாக குப்பை கிடங்காக மாறிக்கிட்டு வருது. மருத்துவ கழிவுகள், எண்ணெய் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் இதெல்லாம் கடலில் கொட்டப்படுறதுனால பலவிதமான பாதகங்களை ஏற்படுத்துது. பலரோட வாழ்வாதாரமாகவும் பல உயிர்களோட வாழ்விடமாகவும் இருக்கும் கடலை பாதுகாப்பதற்காகவும் அதை கௌரவிக்கும் விதமாகவும் தான் ஆண்டுதோறும் உலக பெருங்கடல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. கடல் நமக்கு ஆக்சிஜன், உணவு தேவை, மருத்துவ பொருட்கள், காலநிலை கட்டுப்பாடு மற்றும் பல வளங்களை சேவையாக நமக்கு வழங்கி வருது. அதை அழியாமல் காக்கிறது நாம் ஒவ்வொருத்தருடைய கடமை. சரி, இந்த பெருங்கடல்களை பாதுகாக்க நாம் என்னென்னலாம் செய்யலாம்? கார்பன் தடத்தை குறைத்தல். அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்களை வெளியிடுறதுனால தான் காலநிலை மாற்றத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்படுது. இது பெருங்கடல்களை வெப்பமடை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அமிலமயமாக்கவும் செய்கிறது. அதனால் நம்ம கார்பன் தடத்தை குறைச்சே ஆகணும். அதுக்கு வாகனம் ஓட்டுறதை குறைக்கணும். அப்புறம் ஆற்றல் பயன்பாட்டை குறைக்கணும். அடுத்ததாக கடல் மாசுபாடு. கழிவுகள், ரசாயனங்கள் மற்றும் எண்ணெய் கடலில் புகிறத தடுக்கணும். மறுசுழற்சி செய்கிறது, கடுமையான ரசாயனங்களை பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது, அப்புறம் கழிவுகளை சரியாக அப்புறப்படுத்துறது போன்றவற்றின் மூலமாக நம்ம கடலை பாதுகாக்க முடியும். அடுத்ததாக மிக முக்கியமானதுன்னா சீரான மீன்பிடி முறைகள். அதாவது மீன்பிடி முறைகள் மீன் இனங்களையும் கடல் சூழலையும் சேதப்படுத்துகிற மாதிரி அமையுது. நீடித்த மீன்பிடி முறைகளை ஆதரிக்கவும் நாம் வாங்கக்கூடிய கடல் உணவுகளை பற்றி முறையாக தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக கடல் பாதுகாப்பு அமைப்புகளை ஆதரித்தல். அதாவது கடல் பாதுகாப்பு அமைப்புகள் கடல் சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கவும் செயல்படுது. அந்த அமைப்புகளுக்கு நிதி அளிப்பதன் மூலமாக அல்லது நமது நேரத்தை தன்னார்வமாக வழங்குவதன் மூலமாக நாம் ஆதரிக்க முடியும். அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலானது என்னென்னா, கடல் பற்றி முறையாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை கற்பிக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.